அது எதற்காக கொண்டாடப்படுகிறது? உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியது போல பிறர் மீது கரிசனை கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட என்னது இருக்குதோ அதற்கு பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஷேரிங் என்று சொல்லுவாங்க. இதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துமஸ் காலத்துல நம்மளோட வசதி குறைந்த ஏழைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கணும். நான் ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் பிடித்துக் கொள்கிறேன். எனக்கு பின்னாக போதவர்கள் செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். அன்னை தெரசா உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அன்னை தெரசாவை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவங்க கல்கத்தாவில் அவங்களுடைய மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் அந்த ஊழியத்தை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய அநாத சாலைகள் நடத்தினார்கள். ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்கள். ஒரு நாள் அந்த அநாத சாலையிலே உணவு அருந்துவதற்காக உங்கள் வயிற்றில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் டைனிங் டேபிள் உட்கார்ந்தாச்சு. உணவு மட்டும்தான் பரிமாறணும். முதல் ஜெபம் மேற்படுத்தி ஏறெடுத்து முடிச்சாச்சு. உணவருந்து இந்த வேளையிலே அன்னை தெரசா முன்னால் அந்த வாசல் அருகே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு ஏழை தாய் கிழிந்த உடையுடன் 3 பிள்ளைகளை கையிலே அழைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு வந்து அன்னை தெரசாவை பார்த்து, எங்கள் குடும்பம் உணவருந்தி 3 நாட்கள் ஆகிறது. உங்கள்கிட்ட வந்தா நீங்க உணவு கொடுப்பீங்கன்னு எங்க பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க. அவங்க பக்கத்தில் உள்ள சேரியிலே வாழ்ந்து வருகின்ற அந்த குடும்பம், அதனாலதான் உங்கள்கிட்ட வந்தோம் அப்படின்னு. அன்னை தெரசா உடனடியாக அங்குள்ள அவங்களுடைய அசிஸ்டன்ட் அடுத்த அந்த அம்மையாரை அழைத்து, என்ன உணவு இருக்கிறதோ அதை அந்த தாயிடம் நீங்கள் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிஸ்டர் உடனே சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு தெரியுமே இந்த ஒரு வேளைக்கு தான் நம்மளோட உணவு இருக்குது. இந்த உணவை கொடுத்து விட்டால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மத்தியானம் பட்டி தான் இருக்கிறாங்களுக்கு உணவு இருக்காதே, என்னமா செய்வது என்று. நான் சொன்னது போல அந்த உணவை அந்த ஏழை தாய்க்கு குழந்தைகளுக்கு கொடுங்க, ஆண்டவர் நமக்கு உணவளிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த உணவை கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அன்னை தெரசா சும்மா இருக்கல. அந்த அம்மா போன உடனே உணவை கொண்டு சென்றவுடன் அவர்களுக்கு பின்னாக இன்னொரு சிஸ்டரை அனுப்பி இவங்க எங்க போறாங்க எங்க இருக்கிறாங்க பார்த்து வர அனுப்பினார்கள். அந்த ஏழை தாய் 3 நாள் தன்னுடைய 3 குழந்தைகளோட உணவு அருந்த முடியாமல் இருந்த அந்த தாய் தன்னிடம் அன்னை தெரசாவுக்கு கிடைத்த உணவை எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டிற்கு நேராக செல்லவில்லை. அவர் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள ஒரு தெருவில் போய் இன்னும் ஒரு ஏழை குடும்பம் 5 குழந்தைகள், அந்த தாய் 3 நாட்கள் இதே போல பட்டினி இருக்கிறார்கள். யாரும் உதவி செய்யவில்லை. இந்த தாய் தனக்கு கிடைத்த உணவை கொண்டு போய் அதுல பாதியை அந்த ஏழை குடும்பத்திற்கு கொடுத்து அதற்கு பிறகு மீதி பாதியை எடுத்து அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்கள் அந்த உணவை அருந்தி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இதுதான் கிறிஸ்துமஸ் வெளிப்படுத்துகிற செய்தி. உன்னை போல் பிறரையும் நேசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்மை போல கடவுள் நமக்கு என்ன தந்திருக்காரோ பிறருடன் பகிர்ந்து கொடுக்கணும். நம்மை விட வசதி குறைந்த ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் வெளிப்படுத்துகிற செய்தி. நீங்க எல்லாரும் அதை கடைபிடிக்க கொண்டு நான் சொல்றேன். ஒரு ஏழை தாய் அவளுக்கே உணவு அருந்த முடியாத சூழ்நிலையில இன்னொரு ஏழை தாய்க்கு பகிர்ந்து கொடுத்தது போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில அன்னை தெரசா கொடுத்தாங்கல்ல. நீங்க நினைக்கலாம் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு நீங்க யோசிக்கலாம். அரை மணி நேரத்திற்குள்ளாக 2 லாரிகள் அந்த அன்னை தெரசாவின் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் கட்டடத்துக்கு முன்பாக வந்து நின்றது. சமைக்கப்பட்ட உணவு, சமைப்பதற்காக உரிய காய்கறிகள், இவைகள் எல்லாம் அந்த வண்டியில இருந்தது. ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருந்தது. என்னன்னு கேட்டா, ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்துல நடைபெற வேண்டிய திருமணம், அந்த திருமணம் தடைபட்டு விட்டது. திருமணம் நடக்கல. உணவு எல்லாரும் சமைச்சுட்டாங்க. என்ன பண்றது எல்லாரும் சொன்னாங்க, அங்க ஒரு அனாதை சாலை இருக்கிறது கொண்டு கொடுத்து. சமைக்கப்பட்ட அரசுமை உணவு மட்டுமல்ல, ஒரு வாரத்திற்கு மேலாக அங்கு சமைப்பதற்குரிய காய்கறிகள் மற்ற ப்ரொவிஷன்ஸ், மளிகை சாமான் எல்லாமே கொடுக்கப்பட்டது. அன்னை தெரசா ஒருவேளை மட்டும் ஏழைகளுக்கு இருந்த உணவை கொடுத்து பகிர்ந்தளித்தார்கள். அவங்களுக்கு 7 நாட்களுக்கு மேலாக ஆண்டவர் உடனடியாக கொடுத்தார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம இதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளணும். இந்த கிறிஸ்துமஸ்ல நீங்க இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது வீட்டுக்கு சென்றா நீங்க அதை தான் சொல்லணும். பெற்றோர்கிட்ட நமக்கு இருக்கிற பக்கத்துல யாராவது உணவு இல்லையா, உணவை கொடுக்கணும். நீங்க இப்ப பாருங்க, எல்லாரும் புத்தாடை வந்திருக்கிறீங்க, இன்னொரு பரிசு நாங்க தர போறோம். அப்ப 2 துணி இருக்குத ஒரு ஏழைக்கு கொடுத்தா என்ன மனப்பான்மை உங்களுக்கு வரணும். சுயநலம் வரக்கூடாது. நீங்க எல்லாரும் கருத்தாக
திருநாள்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அவர் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்புண்டு. இஸ் தி ஒன்லி சோர்ஸ் ஆஃப் சால்வேஷன். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னாக எடுத்து செல்கின்ற ஒரு பள்ளியில் படிக்கின்ற நீங்கள் நன்றாக படியுங்கள். விளையாட வேண்டியதுதான். விளையாட்டில் கவனம் செலுத்துவதை விட படிப்பில் நன்றாக கவனம் செலுத்துங்க. நீங்க படித்த இந்த பள்ளிக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுங்க. நான் எங்க போனாலும் பெருமையா